சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு சர்வ கிரகங்கள், பாம்பு கிரகங்கள், கரும்பாம்பு, செம்பாம்பு என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்றால் எப்படிப்பட்ட நற்பலன்களும் எப்படிப்பட்ட கெடு பலன்களும் தருவார் என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம். வருகின்ற 26ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 ராகு கேதுக்கள் பயிற்சி பெறுவார்கள். ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்றால் கன்னி ராசியான உங்களுக்கு எத்தகையான பலன்களை தருவார்கள்? இதனால் வரையில் ஜென்ம ராசியில் கேது பகவானும் 7ஆம் ராசியில் ராகு பகவானும் இருந்து வந்தது பாதகம். உங்களை ராகு கேதுக்கள் தந்து வந்த மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி வந்த குரு சனி பகவானுக்கு நன்றியை சொல்லணும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் கூட, இந்த பயிற்சி கூட ஏற்கனவே ஆச்சுங்க இல்லையா, குரு பயிற்சி, சனி பயிற்சி, அதில் கூட சில கன்னி ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் நடக்காமல் போயிருக்கலாம். அதற்கு முழுமையான காரணம் ராகு கேதுவோ குரு சனியோ இருக்காது. உங்களுடைய ஜாதகத்தில் தசை நல்ல நிலையில் இருந்திருக்காது. உங்க கையில் இருக்கு உங்களுடைய ஜாதகம். அந்த ஜாதகத்தில் என்ன கிரகத்தினுடைய தசா நடக்குது, அந்த தசா நல்ல நிலையில் இருக்குதா கெட்ட நிலையில் இருக்குதான்றத நீங்க தான் பார்க்கணும். நல்ல தசாவாக இருந்தால் நீங்க குறை சொல்ற அளவுக்கு பெருசா பாதகம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, 6லே இருப்பது சனி பகவான், 9ல் இருப்பது குரு பகவான். 2 கிரகங்களும் சாதகமா இருக்கு. ராகு கேதுக்கள் தான் பாதகமாக இருக்காங்க. இப்போ 2 பேரு பலம், மீதி இருக்கிற 2 பேரு பலவீனம். இது சரியாகத்தான் இருக்குமே தவிர பெருசா வளர்ச்சி இருக்காது, பெரிய வெற்றிகள் இருக்காது. வருமானம் வருது, கடினமா உழைச்சா வருது. கஷ்டங்களும் நஷ்டங்களும் சொல்ற மாதிரி இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. தசா நல்லா இல்லாதவங்களுக்கு தான் இந்த நேரமும் சரியில்லாம இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு. சரி, ராகு கேதுக்கள் தேர்ச்சி பெறுவதால் நற்பலன்கள் தான் நடக்கும் கன்னி ராசிக்காருக்கு. எப்போ பலன் சொன்னாலும் வெறும் ராகு கேதுவை மட்டும் நான் வச்சு சொல்ல மாட்டேன், குரு பகவானை மட்டும் வச்சு சொல்ல மாட்டேன், சனி பகவானை மட்டும் வச்சு சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கும்போது குரு பகவான் கெட்ட இடத்துக்கு வந்தாக்கா, சனி கொடுக்கறது நல்ல பலன் கொடுப்பாரு. குரு பகவான் யாரு? பொருளாதாரம், செய்கிற தொழில லாபம், வரக்கூடிய வருமானம், சந்தோஷம், சுப நிகழ்ச்சிகள், திருமணம் செய்கிறது, வீடு கட்டுறது, கிரக பிரவேசம் செய்கிறது, வேலை செய்கிறது, வியாபாரத்தை தொடர்ந்து, இது எல்லாமே செய்கிறது குரு பகவான். அவரு கெட்ட இடத்துல இருக்கும்போது சனி பகவான் நல்ல இடத்துக்கு வந்துட்டாங்கனாக்கா, 2 கலந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரே நிலையில் போகாது. அப்படி இருக்கும்போது இத்தனை வருடமாக, அதாவது 3 வருஷம் வச்சுக்கல, 3 வருஷமாக ராகுவும் கேதுவும் கெடு பலன்களை கொடுத்து வந்தாங்க. இந்த ஒரு வருஷம் மட்டும்தான், ஒரு வருஷம் இல்லை, ஒரு 7 மாசம் 8 மாசமா குரு நல்லா இருக்கிறார். சனி பகவான் 2 வருஷமாக நல்லா தான் இருக்காரு. இவங்க 2 பேரும் உங்களுக்கு நல்ல செய்யும் போது ராகு கேதுக்கள் நல்லது செய்ய முடியல, கெடு பலன்கள் தான் தந்து வந்தாங்க. இப்போ
ராகு பகவான் 6ஆம் ராசிக்கு வருவார். கேது பகவான் 12ஆம் ராசிக்கு போவார். இது அதிர்ஷ்டமா, யோகமா, அவயோகமா என்ற ஒரு கேள்வி வரும். ராகு ஆடியில் இருக்கும்போது யோகம்தான், அதிர்ஷ்டம்தான். ஆனால் பொருளாதார உயர்வாக இருக்காது. 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம், அதிலிருந்து உங்களை காப்பாற்றுவார். பணக்கார ஆகிற யோகன்றது சில அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்புன்றது கேட்டீங்கன்னாக்கா பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இந்த 5 கிரகங்களும் 11ஆம் இடத்திற்கு வரணும். அதுதான் லாபம், அதிர்ஷ்டம், யோகம். அவங்களே வந்துட்டாலும் அவங்க தசா நல்லா இருக்கணும். இந்த ராசி பலன்றது கேட்டீங்கன்னாக்கா இந்த கிரகங்கள் இந்த இடத்திற்கு வந்தால் இத்தகையான பலன்கள். இப்போ நம்ம கண்டிஷனாக சொல்கிறோம் இல்லையா, அது நல்லாவே அது பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா சொல்கிறவங்களுடைய பலனை பார்க்கலாம் அப்படின்னு உள்மனது சொல்லும். இதற்கு காரணம் தெரியுங்களா, நல்லதை மட்டும்தான் இந்த மனசு விரும்பும், கெட்டதை வெறுக்கும். நீங்கள் வெறுத்தாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லிடுறேன் சரிங்களா. ராகு பகவான் 6ஆம் இடத்திற்கு வருவார். நோய் இருந்தால் தீரும், கடன் இருந்தால் அதுக்கு வழி காட்டுவார். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து மீண்டு வரலாம். பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, நண்பர்கள் வழியில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, அப்புறமா கேட்டிங்கன்னாக்கா நிலத்தால் பிரச்சனை, சொத்தால் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கலால பிரச்சனை, இல்லை நோயினுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு வழிகளை கொடுப்பது தான் 6ஆம் இடம். 6ஆம் இடம் தனஸ்தானம் கிடையாது. அப்போ உபஜயஸ்தானம் சொல்கிறாங்களே, அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்க உபஜயஸ்தானம். இந்த உபஜயஸ்தானத்தில் கூட உபஜயஸ்தானத்தில் தானே நீங்கள் சொல்கிறீங்க. நிறைய பேர் உபஜயஸ்தானம் சொல்லிடுவாங்க இல்லையா. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்தார், உபஜயஸ்தானம் தானே. எவ்வளவு பணத்தை கொடுத்தாருன்னு நீங்கள் தான் கணக்கு பண்ணணும். ஏதோ 9ஆம் இடத்துல குரு உக்காந்துக்கிறதால உங்களுக்கு நல்ல நிலையில் போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை. பணத்தினுடைய அதிபதி குரு பகவான் தான், அவர் நல்ல இடத்துக்கு வரணும். ராசிக்கு 2, ராசிக்கு 5, ராசிக்கு 7, ராசிக்கு 9, ராசிக்கு 11 இங்கே வரும்போது சுப நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கும். சுப நிகழ்ச்சின்னா வருமானம் வர்றது, குடும்பத்தில் நல்லது நடக்குது, சந்தோஷம் இருக்கிறது. எத்தனை கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் குரு பகவான் 2, 5, 7, 9, 11 வந்துட்டாருன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ராகு, கேது, சனி பகவான் 3, 6, 11 வரும்போது நல்லா இருக்கும். 11 தான் அதிகப்படியான நன்மை. இப்போ ராகு பகவான் 6ஆம் இடத்திற்கு வரதால பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு வழி திறக்கும். பல வருஷமாக இருக்கிற பிரச்சனையை நீங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தலாம், அது உங்களுக்கு லாபமாக இருக்கும். இதுக்கு உங்கள் தசா ஒத்துழைக்கணும். வெறும் ராகு பகவான் மட்டும் ஒத்துழைக்கக்கூடாது. பிரச்சனைகள் எல்லாம் முடிகிற மாதிரி இருக்கும், தசா நல்லா இருக்கா முடிஞ்சிடும். சரி, ராகு கேதுக்கள், ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கு வர போகிறாரு, கேது பகவான் 12ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. 12இல் இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன செய்வார், எப்போவுமே ராகு கேது பயிற்சி ஆகும்போது ராகு நல்லது செய்கிறாரா, கேது கெட்டது செய்வார். கேது நல்லது செய்கிறாரா, ராகு கெட்டது செய்வார். இவங்க 2 பேரும் ஒருத்தர் செய்கிறத இன்னொருத்தர் அதை சரி செய்யக்கூடிய நிலையிலே இருக்கும். ஆனால் 2025 ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி ராகு கேதுக்கு முன்னாடியே திருக்கணிதத்தில், வாக்கிய கணிதத்தில் இல்லை, வாக்கிய கணிதம் என்பது திருநள்ளாறு. சனி பயிற்சி என்பது 2026 தான். இது திருக்கணிதத்தில் வர்றது மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025. இதில் 2000 நீங்கள் குழப்பாதீங்க. அதுக்கும் இதுக்கு வித்தியாசம் சில மாதங்கள் இருந்தாலும் பலன்களை நீங்கள் அனுபவிக்கும் போது இதுதான் கரெக்டாக இருக்கும், இதுதான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன் கேட்டிங்கன்னாக்கா எனக்கு திருக்கணிதமே நல்லா இருக்குது, எனக்கு வாக்கிய கணிதமே நல்லா இருக்குன்றவங்களுக்கு அதற்கு தக்கவாறு பலன்களை நான் போட்டுக்கிட்டே வந்துடுவேன். திருக்கணிதம் போடுவேன், வாக்கிய கணிதமும் போடுவேன், நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். ஆனால் இப்போ போடக்கூடிய ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சியெல்லாம் வாக்கிய கணிதம் தான். இப்போ
ராகு கேதுக்கள் ராகு பகவான் பலமாக வந்து அமர்ந்துட்டார். கேது பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். விரயங்கள் இருக்கும், அதை ராகு பகவான் சரி செய்து நல்வழியில் கொண்டு வந்துடுவார். இந்த 2025 குரு பயிற்சி இருக்கு இல்லையா, குரு பகவான் 10ஆம் இடத்தில் வந்து அமருவது பாதகத்தை தரும். இப்போதான் மிக கவனமாக இருக்கணும். ராகு நல்லது செய்வார், குரு பகவான் கெட்டது செய்கிறார். 10ஆம் இடத்தில் குரு பகவான் வந்தால் பதவிக்கு ஆபத்து, குருவால் நற்பலன்கள் கிடையாது. குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கும் வரையில் குரு பகவான் செய்கிற கெடு பலன்களிலிருந்து முழுமையாக உங்களை காப்பாற்றவே ராகு பகவானுக்கு நேரம் சரி இருக்கும். லாபமெல்லாம் கொடுக்கறதுக்கு முடியாது. குரு பயிற்சி பெற்று 10லே அமர்ந்து சில மாதங்கள், அவர் பயிற்சி பெற்றவன 1 வருஷம் 365 நாள் 12 மாதமும் அங்கிருந்தே பலன் கொடுக்கறதில்ல. அவர் வக்கரம் பெறுவார், அதிசாரம் பெறுவார். அப்போ பலன்கள் மாறுபடும். ஆனால் ஒரு சில மாதம் தான், 5 மாதம் 6 மாதம் நல்லது செய்வார், 5 மாதம் 6 மாதம் கெட்டது செய்வார். இதுதான் குரு பகவான். அப்படி இருக்கும்போது குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார் இல்லையா, அவருடைய கெடு பலன்களிலிருந்து உங்களை காப்பாற்றுவார். தசா நல்லா இருந்தா, ராகு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறாரு, தசாவும் நல்லா இருக்கும். குரு பகவானும் பெருசாக பாதகத்தால் செஞ்சிட முடியாது. இருந்தாலும் குரு பகவான் யாரு? லாபங்களை தருவதும், தொழில் வெற்றியை தருவதும், வருமானத்தை இரட்டிப்பாக கொடுப்பதும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை செய்ய வைப்பதும், சந்தோஷத்தை கொடுப்பதும், நிம்மதியை கொடுப்பதும் குரு பகவான். அவரே 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் கெட்டது செய்யாமல் இருப்பாரா? செய்வார். ஆகையால் அவர் செய்கிற கெட்டதை கூட உங்களுக்கு தடுத்து காப்பாற்றணும். கன்னி ராசிக்காரங்க முதலில் ஒன்று புரிஞ்சுக்குங்க, பொறுமையாக புரிஞ்சுக்குங்க. ஏன் கேட்டிங்களாக்கா, ராகு கேது பலமாக இருக்கும்போது குரு பகவான் பாதகமாக இருக்கிற ஒரு சில மாதம் வரைக்கும் பொறுமையாக இருந்தால் போதும், இந்த கிரகமே காப்பாற்றிடும். இடையில் இன்னொருத்தர் இருக்கிறார், சனி பகவான். அவர் தான் எந்த நேரத்தில் எது செய்வாருன்னு தெரியாது. மிகவும் விழிப்புடன் இருக்கணும் கன்னி ராசிக்காரங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் கண்டக சனியாக வந்து அதுக்கப்புறம் அஷ்டம சனியாக வந்துடுவார். இப்போவே உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? குரு பகவான் பேச்சு பெறத்துக்கு முன்னாடியே பிரச்சனையை முடிச்சுடுங்க. கடனா முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு வருமானமே வரலையே, நாங்கள் 9ல் குரு இருக்கிறார். அவர் இப்போ உங்களுக்கு கொடுக்கலன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்கள் தசா சரியில்லை. எந்த ஜோதிடர்களே குறை சொல்லாதீங்க, தசா சரியில்லை. தசா நல்லா இருந்தால் 9ல் இருக்கும்போது லாபங்களை கொடுப்பார் ஓரளவுக்காவது. ராகுக்கு இருக்கிற தடுத்துருக்கலாம். இப்போ ராகு பகவான் கொடுக்குற ஸ்தானத்துக்கு வராது. பணத்தை கொடுக்குறதுல தைரியத்தை கொடுப்பார், கடுமையான உழைப்பை கொடுப்பார், அதிகப்படியான அலைச்சலை கொடுப்பார், நன்மையும் நடக்கும். சில நேரங்களில் குரு பகவான் தீமையும் நடக்கும். ஆகையால் மிக மிக கவனமாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனுக்குடனாக முடித்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வருவதெல்லாம் கொஞ்சம் பாதகமாகவும், குரு பகவான் தான் கொஞ்சம் பாதகமாக, சனியும் பாதகமாக இருக்கிறாரு. மிகவும் விழிப்புடன் இருங்க. இறை நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, இதனால் வரை தடைகளை கொடுத்து வந்த ராகு கேதுக்கள் இனி நல்லது செய்ய ஆரம்பிப்பாங்க. அவர்களால் நன்மைகளும், குரு பகவானால் சில பாதகமாக வரும். குரு பயிற்சியில் இதனுடைய பதிவை பற்றி இன்னும் தெளிவாக போகிறேன். பொறுமையாக கேளுங்க, ஜாதகத்தை பாருங்கள், தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள். தசா நல்லா இருந்தால் இதையெல்லாம் மீறியும் நீங்கள் வெற்றி பெறத்துக்கு உண்டான வழிகளாக இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.